எந்த ஆர்டிக்கலின் அடிப்படையில் விஜய் சார் வந்து சிஎம் ஆனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் அஃப்கோர்ஸ் ஆர்டிக்கல் 164. ஆனால் அந்த ஆர்டிக்கல் 164க்குள்ளே உட்பிரிவுகள் இருக்குது. எத்தனை உட்பிரிவுகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 உட்பிரிவுகள் இருக்குது. ஆர்டிக்கல் 164 1, 2, 3, 4, 5. இது போக ஒரு அமெண்ட்மெண்ட்னால் இன்னொரு வேல்யூ ஆட் ஆன் மாதிரி ஆர்டிக்கல் 164 1A அப்படிங்கிற ஒரு உட்பிரிவு இருக்குது. மொத்தமாக 6. இதில் எந்த உட்பிரிவில் நம்ம அப்பாயின்மெண்ட் ஆஃப் சிஎம் நடக்குது, இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் இந்த ஆர்டிக்கிளை ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இட் வில் ஹெல்ப்ஃபுல் ஃபார் அவர் எக்ஸாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஆர்டிக்கல் 164(1) சீஃப் மினிஸ்டர் அப்பாயிண்டட் பை கவர்னர். நம்ம கவர்னரால் சீஃப் மினிஸ்டர் நியமனம் பண்ணுறது. அதுக்கடுத்து சீஃப் மினிஸ்டரோட அட்வைஸனால் அதர் மினிஸ்டர்ஸுக்கு கவர்னர் பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறது. இந்த பதவிக்காலம் எவ்வளோ ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பான்மை இல்லாட்டி கலைக்கப்படும். எப்போனாலும் சரி. இதை வந்து ஒரு வேர்டை வச்சு மென்ஷன் பண்ணுறாங்க, ப்ளஷர் ஆஃப் கவர்னர். கவர்னர் நினச்சா கலைக்க முடியாது. பெரும்பான்மை இல்லைன்னா எப்போனாலும் கவர்னர் கலைப்பாங்க அப்படிங்கிறத சொல்ல வருது. ஆர்டிக்கல் 164 1A ஹவு மெனி மெம்பர்ஸ் ஷுட் பி அட் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமலாக 15% கண்டிப்பாக மினிஸ்டர்ஸாக இருக்கணும் ஒரு கவர்மெண்ட்டுக்கு. மேக்ஸிமம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் அசம்பிளி. நம்ம லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இருக்க 15% பேர். நம்ம தமிழ்நாட்டில்னு பார்த்தீங்கன்னா 234 எம்எல்ஏஸ் இருக்காங்க. அவங்களில் 15% பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 35 மெம்பர்ஸ், 35 மினிஸ்டர்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிறது தான். ஆர்டிக்கல் 164 1B டிஸ்குவாலிஃபிகேஷன், அதாவது வந்து பதவி விலகலை பற்றி பேசுது. இது வந்து எந்த இதில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆன்டி டிஃப்ளெக்ஷன் லா, கட்சித்தாவல் தடை சட்டம் அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் கரப்ஷன் அந்த மாதிரி டீட்டெயிலிங் எல்லாம் டிஸ்குவாலிஃபிகேஷனை பற்றி பேசுகிறது ஆர்டிக்கல் 1B. இந்த ஆர்டிக்கல் 1Aயும் 1Bயையும் 91st கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலியமாக 2003 தான் சேர்த்துருக்காங்க. பேக் டு ஆர்டிக்கல் 164 1ல் 4 ஸ்டேட்ஸுக்கு மட்டும் மினிஸ்டர்ஸ் வந்து கம்பல்சரியாக இருக்கணும். என்ன மினிஸ்டர்னு பார்த்தீங்கன்னா ட்ரைபல் வெல்ஃபேர் மினிஸ்டர். ஏன் அப்படின்னா அங்கே ட்ரைப்ஸ் அதிகம். வாட் ஆர் த ஸ்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷ், ஒடிஷா. 164 1, 164 1A 1B பார்த்துட்டோமா, அண்ட் ஃபாலோட் பை 164 2. இது என்னென்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் யாருக்கு கலெக்டிவாக ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. கலெக்டிவாக யாருக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர். நம்ம சட்டமன்றத்துக்கு தான் வந்துட்டு கலெக்டிவாக, அதாவது வந்து மொத்தமாக வந்து அவங்க ரெஸ்பான்சிபிளாக பதில் சொல்கிற இடத்துல இருக்காங்க. அண்ட் ஆர்டிக்கல் 164 3 ஓத் ஆஃப் ஆஃபீஸ் அண்ட் ஓத் ஆஃப் சீக்ரஸி. நேற்று நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஓத் ஆஃப் ஆஃபீஸுங்கிறது என்னென்னா பதவி பிரமாணம். ஓத் ஆஃப் சீக்ரஸிங்கிறது என்னென்னா ரகசிய காப்பு பிரமாணம். இது வந்து 3rd ஷெடியூலில் வருது. நம்ம ஷெடியூல்ஸ் இருக்கும்ல, 12th ஷெடியூல்ஸ், அதாவது 3rd ஷெடியூலில் இது இருக்குது. அதுக்கடுத்து ஆர்டிக்கல் 164 4. இது இந்த பிக்சரில் மென்ஷன் ஆகலை, பட் ஐ வில் ஹாவ் டு எக்ஸ்பிளைன். ஒரு மினிஸ்டர் யாராக வேணால் மினிஸ்டர் ஆகலாம். ஆனால் அவங்க 6 மாதத்துக்குள்ளே எம்எல்ஏ ஆயிட்டாங்கன்னா anyone can be a minister ஈவன் வித்தவுட் த எம்எல்ஏ போஸ்டிங். 6 மந்த்ஸுக்குள்ளே அவங்க வந்து எம்எல்ஏவாவோ எம்எல்சியாவோ பதவி ஏற்றுக்கிட்டால் போதும். இதை வந்து நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எம்எல்சி கிடையாது, சட்ட மேலவை கிடையாது. ஸோ டெஃபினெட்லி யூ வில் பிகம் அ எம்எல்ஏ வித்தின் 6 months. ஓகேவா? அண்ட் ஃபாலோட் பை ஆர்டிக்கல் 164 5. இது எதை பற்றி பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலரி அண்ட் அலவன்சஸ். இது ஷெடியூல் 2ல் வரும். இந்த சேலரி அண்ட் அலவன்சஸ் யார் முடிவெடுப்பாங்க அப்படின்னா நம்ம மாநில சட்டமன்றம். இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்துருக்கீங்க. ஐ ஏபிள் டு எக்ஸ்பிளைன் ஆர்டிக்கல் 164 1லேருந்து ஆர்டிக்கல் 164 5 வரைக்கும். ஐ எக்ஸ்பிளைன்ட் எவ்ரிதிங். இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் கான்டென்ட்டை நம்ம கரண்ட் அஃபேர்ஸோடு ரிலேட் பண்ணி பார்க்குற மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இது தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றிகள்.